ஆனால் இந்த நிலத்தில் நிறுவப்பட்டிருக்கிற அதிகாரம் மிக கொடுமையானது. நம்முடைய மொழியே பேசிக்கொண்டு நம்முடைய வாக்கையே வாங்கி நம்மால் அதிகாரத்திற்கு வந்து நம் மொழியை அதே மொழியை சிதைத்து அழித்து நம்முடைய வரலாற்று சுவர்களெல்லாம் மறைத்து நம்முடைய அடையாளங்களையெல்லாம் அழித்து நம் இனத்தையே அழித்து முடிக்கிற ஒரு ஈன செயல்களை இந்த திராவிடர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகங்கள் அறிந்து கிளர்ந்து எழ வேண்டும். ஒருவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதைத்தான் நமது முன்னவர்கள் பல ஆண்டுகளாக செய்தார்கள். தாத்தா கலிய பெருமாளிலிருந்து, அண்ணன் தமிழரசனிலிருந்து, அருமை பெருமகனார் அருக்கோலிருந்து எண்ணற்ற பெருமக்கள், தாத்தா சி பாதத்தனார், தாத்தா கி அப்ப விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள், கணக்கில்லை. அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை எழுச்சிகள் எல்லாம் திராவிடர்கள் தங்கள் அதிகார வலிமையை கொண்டு அடக்கி ஒடுக்கிவிட்டார். அப்படித்தான் நம்மையும் எண்ணினார்கள். இந்த சினிமா எடுத்து திரிகிற சின்ன பைய சீமான் நம்மளை என்ன செய்து விடுவான் என்று நினைத்தார்கள். இவன் 5 அடி உயரமுள்ள மனித உருவம் என்று நினைத்தார்கள். இவன் பிரபாகரன் என்ற பெருமரவனின் துவக்கில் இருந்து வந்த தோட்டா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இவன் வெடிப்பான் வெடிப்பான் வெடிப்பான், வெடித்துக் கொண்டே இருப்பான். அவன் இதய துடிப்பு வெடிப்பு எல்லாம் இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை ஒன்றுதான். நாங்கள் விழுவோம், ஒன்று விழுந்தால் 100 எழுவோம், 1000 எழுவோம். எப்படி எழுவோம்? தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்று எழுவோம். சென்னையில் திருவேற்காட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பேசிய அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், திராவிடர்கள் நம் தமிழினத்தின் அடையாளங்களை அழித்து விட்டதாக அதிர்ச்சி தகவலை கூறினார். நம்முடைய மொழிகளை பேசிக்கொண்டு நம்முடைய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு நம் வரலாற்றை மறைத்து விட்டதாகவும் தெரிவித்தார். இதை எதிர்த்து நம் முன்னோர்கள் கிளர்ச்சி செய்த போதும் அதை திராவிடர்கள் தங்களின் அதிகாரத்தால் அடக்கிவிட்டார்கள் என்றும், மேலும் சீமான் அவர்கள் என்னையும் அப்படித்தான் எண்ணினார்கள். அதாவது சினிமா எடுக்கும் சின்ன பையன் சீமான் என்ன செய்துவிட போறான் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் பிரபாகரன் என்னும் பெருமகனின் துப்பாக்கியிலிருந்து வந்த தோட்டா என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என சீமான் அவர்கள் பேச அரங்கம் அதிர்ந்தது. மேலும் எங்களின் கடைசி துடிப்பு வரைக்கும் தமிழ் தேசிய இன விடுதலைக்காக போராடுவோம் என சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார்.